வணக்கம் தலைமைகளே. இன்றைக்கு ஏப்ரல் மாதம் 8ஆம் தேதி புதன்கிழமை. இடைக்கால சண்டை நிறுத்தம் அறிவிக்கப்பட்டு அமலுக்கும் வந்திருக்கிறது. இதை இடைக்கால சண்டை நிறுத்தம் என்று சொல்ல வேண்டும். ஆனால் தொடர்ச்சியாக இந்த சண்டை நிறுத்தம் தொடர்ந்து ஈரான் மீதான தாக்குதல் நிச்சயமாக இருக்காது. இந்த சண்டை நிறுத்தம் நிச்சயமாக தொடரும். அதிகபட்சமாக ஏப்ரல் மாதம் 5ஆம் தேதியிலிருந்து 10ஆம் தேதிக்குள் சண்டை நிறுத்தம் வரும். சண்டை நிறுத்தத்தை அறிவித்துவிட்டு மாபெரும் வெற்றி என்று அறிவித்துவிட்டு என் நண்பருடன் பார்ட்டிக்கு போவேன். துல்லியமாக 100% நிறைவேறியிருக்கு. முன்கூட்டி சொல்லும் தகவல்கள் துல்லியமாக நிறைவேறுவதில் எனக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி. இந்த சேனலை பார்க்கிறவர்களை மிக சரியான வழியில் வழிநடத்துகிறேன், அவங்களுக்கு சரியான தகவலை சொல்கிறேங்கிறதுல எனக்கு எப்பொழுதுமே பெருமை உண்டு. ஆனால் நிச்சயமாக 10ஆம் தேதி பார்ட்டிக்கு போக முடியாது, நேரம் இருக்காது, பதிவுகள் கொடுக்க வேண்டியிருக்கும். ஒரு 25ஆம் தேதிக்கு மேலே அப்போ எனக்கு கொஞ்சம் நேரம் கிடைக்கும்னு நினைக்கிறேன். நிச்சயமான மிக பிரம்மாண்டமான பார்ட்டிக்கு நிச்சயம் செல்வேன். சண்டை நிறுத்தம் நல்லா புரிஞ்சுக்குங்க. இதில் அநேகம் பேசிகிட்டு இருக்காங்க. அது எல்லாமே பேச்சுவார்த்தைக்கு அப்புறம்தான். வெள்ளிக்கிழமை, இன்னைக்கு புதன்கிழமை, வருகின்ற வெள்ளிக்கிழமை பாகிஸ்தானில் வைத்து அமெரிக்கா ஈரான் தரப்பு பாகிஸ்தானோட உட்கார்ந்து பேச போகிறாங்க. அதுக்கு அப்புறம்தான் இந்தந்த நிபந்தனைகளை ஏற்றுக்கொள்கிறோம், ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று பேசுறது எல்லாமே அப்புறம்தான். பல தவறான செய்திகளை தொடர்ச்சியாக வழங்குகிறார்கள். நாங்கள் தான் வெற்றி பெற்றோம் என்று ஒரு தரப்பு, இல்லை நாங்கள் தான் வெற்றி பெற்றோம் என்று அடுத்த தரப்பு என்னென்னமோ பேசுகிறாங்க. இந்த இடைக்கால சண்டை நிறுத்தத்தில் 2 கட்டளைகள் நிறைவேற்றப்பட்டிருக்கு. 2 வேண்டுகோளும் எடுத்துக்கலாம். ஒன்று, அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் சொல்லியது போல ஈரானுடைய பாலங்கள், மின்சார கட்டுமானங்கள், தேசிய கட்டுமானங்கள் போன்றவற்றை மிகப்பெரிய அளவில் தாக்கி அழிப்பேன் என்பதை நிறுத்த வேண்டும். முதல்ல அதை நிறுத்திட்டாங்க. 14 நாட்களுக்கு 2 வாரத்துக்கு எந்த வித தாக்குதலும், நேற்றெல்லாம் அணுகுண்டு வரைக்கும் பேசியிருந்தாங்க, மொத்தமாக அழிச்சிடலாம் ஈரானுங்கிற அளவுக்குலாம் பேசுனாங்க. எல்லா தாக்குதலும் ஈரான் மீது இஸ்ரேல், அமெரிக்கா உட்பட 2 பேருமே 14 நாட்களுக்கு நிறுத்திடுவாங்க. இது ஒன்று. இரண்டாவது, உடனடியாக ஹொர்மோஸ் ஜலசந்தியை திறந்து அந்த பக்கம் காத்து கிடக்கின்ற 1000க்கும் மேற்பட்ட கச்சா எண்ணெய், எரிவாயு கப்பல்கள் அதை தாண்டி போகணும். அதை இன்னையிலிருந்து ஆரம்பிக்கணும். அதையும் அவங்க ஒத்துக்கிட்டாங்க. இந்த 2 தான் இந்த சண்டை நிறுத்தத்தில் வரும். பிறவை எல்லாமே பேச்சுவார்த்தைக்கு அப்புறம்தான் வரும். அதனால் தேவையற்ற செய்திகளை பேசுவது தவிர்ப்பது மிக நல்லது. இந்த 2 இன்னையிலிருந்து அமலுக்கு வரும். இந்த சண்டை நிறுத்தம் வந்த உடனேயே 15% கச்சா எண்ணெய் விலை உடனே குறைஞ்சிருச்சு. சண்டை நிறுத்தம் வந்தோடனே 15% கச்சா எண்ணெய் சர்வதேச அளவில். நிச்சயமாக நான் மத்திய அரசை பாராட்டுறேன். பிரான்ஸில் கூட நேற்று, பிரான்ஸ் வல்லரசுன்னு சொல்கிறாங்க, எரிபொருள் இல்லை என்ற நிலைமைக்கு பிரான்ஸில் தட்டுப்பாடு நிலைமைக்கு அவங்க போனாங்க. அரசு ரீதியாக சொன்னாங்க. வளைகுடா நாடுகள்லேயே எண்ணெய் நிரப்ப நம்ம இங்கே பெட்ரோல் பம்புங்கிற அங்கே கேஸ் ஸ்டேஷன் அப்படிம்பாங்க, நீண்ட வரிசையை என்னால் பார்க்க முடிச்சு வளைகுடா நாடுகள்லேயே. ஆனால் இந்தியாவில் இன்னைக்கு வரைக்கும் எந்தவித எரிபொருள் தட்டுப்பாடு, கேஸ் சிலிண்டர் தட்டுப்பாடுலாம் பார்த்துக்கிட்டாங்க. அதாவது வியாபார ரீதியான கேஸ் சிலிண்டர் மிக பெருசாக இருக்கும், அதை மட்டும் நிறுத்தி வச்சுருந்தாங்க. பொதுமக்கள் பயன்பாட்டிற்கான, சமையல் பயன்பாட்டிற்கான கேஸில் எந்த பிரச்சனையுமே வரல. நான் என்ன சொல்லியிருந்தேன்னா, ஒரே ஒரு அறிவுரை, ஒரு கேஸ் சிலிண்டர் மட்டும் அதிகமாக வாங்கி வச்சுக்கோங்க, அது போதுன்னு சொன்னது எல்லாம் மிகச்சரியாக போயிருக்கு. அமெரிக்கா தரப்புலேருந்து 15 அம்ச கோரிக்கையை வச்சுருக்காங்க ஈரான்கிட்ட. ஈரான் தரப்புலேருந்து 10 அம்ச கோரிக்கையை அமெரிக்காட்ட வச்சுருக்காங்க. இவைகள் எல்லாம் உட்கார்ந்து பேசி தீர்த்து கொள்ள வேண்டும். நிச்சயமாக பேசி தீர்த்து கொள்வார்கள்.
இந்த சண்டை நிறுத்தம் தொடரும். அதே சமயத்தில் இந்த சண்டை நிறுத்தத்துக்கு 2 பேர் பெயர் மிகப்பெரிய அளவில் அடிபடுது. ஒன்று பாகிஸ்தான் பிரதமர் ஷெரீப், இரண்டாவது பாகிஸ்தான் முப்படை தளபதி அந்த கோலை அவனுக்கு அவனே ஃபீல்டு மார்ஷல் போட்டுக்கிட்டான் ஆசிம் முனீர். இந்த 2 பேரை பேசுகிறாங்க. இப்போ பாகிஸ்தான் பிரதமர் என்ன சொல்கிறான்னா, ஒரு பைத்தியக்காரன் மாதிரி, ஒரு முந்திரி கட்ட மாதிரின்னு சொல்லலாம். அவன் என்ன சொல்கிறான்னா, ஈரான் கூட மட்டும் சண்டை நிறுத்தம் அல்ல, லெபனான் மற்றும் அதை தாண்டிய பகுதிகளில் இருக்கிறான். அவன் அதை தாண்டிய பகுதின்னு என்ன சொல்ல வரான்னா, ஹவுதியை சொல்ல வரான். இதில் எல்லாமே சண்டை நிறுத்தம் அப்படின்னு சொல்லி அவனுடைய இஸ்லாமிய அரபிய பாசத்தை காட்டுறான். பிரதமர் இஸ்ரேல் பிரதமர் உடனடியான மறுப்பை அரசுபூர்வமாக சொல்லியிருக்கிறாங்க. லெபனான் மீதான தாக்குதல் தொடரும், அதற்கும் இந்த சண்டை நிறுத்தத்திற்கும் எந்த சம்மந்தமும் இல்லைன்னு சொல்லி இஸ்ரேல் அதுக்கு முற்றுப்புள்ளி வச்சிருக்காங்க. 100% அவையெல்லாம் தொடரும். இந்த ஈரான் மீதான தாக்குதலை இஸ்ரேல் நிப்பாட்டி வைப்பாங்க. இப்போ கூட நீங்கள் செய்தி படிக்கலாம், இஸ்ரேல் மீது ஏவுகணை விழுந்தது, இஸ்ரேல் தாக்கியதுன்னு. இது எல்லாமே மழை நின்றாலும் தூவானம் விடுவது இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லலாம். 1-2 தாக்குதல் நடக்கும், அதுக்கப்புறம் முற்றாக நிறுத்தி கொள்வார்கள். இஸ்ரேல் ஈரானை தாக்குவதை நிறுத்தி கொள்வார்கள். ஆனால் நிச்சயமாக லெபனானை 20%, லெபனான் நிலப்பகுதியை 20% கைப்பற்றுவாங்க. இஸ்ரேல் மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, அன்னைக்கு சொன்னீங்க லெபனான் இசபுல்லா அழிச்சிட்டோன்னு சொல்லி ராக்கெட் வருது, திரும்பவும் சொன்னீங்க இசபுல்லா அழிச்சிட்டோன்னு சொல்லி ராக்கெட் வருது, இன்னும் எத்தனை நாளைக்கு தான் நீங்களும் சொல்லுவீங்க அவனும் ராக்கெட் அனுப்புவேன்னு கேட்குறாங்க. நியாயமான கேள்வி. 20% நிலப்பரப்பை பிடித்து அந்த கட்டிடங்களை இடித்து காசா போல ஆக்கிட்டு அந்த பகுதி இஸ்ரேல் இராணுவ வீரர்கள் கைவசம் இருக்கும். லெபனானுக்கு நிச்சயமாக இன்னிலிருந்து அதை செய்வாங்க. மிகப்பெரிய வீரியத்தோடு தாக்குதல் நடத்துவாங்க. ஏன்னா ஈரானை பார்க்க வேண்டிய அவசியம் இனிமேல் இஸ்ரேலுக்கு இல்லை. முழு பார்வையும் லெபனான்ட போகும். அடுத்து ஹவுதி மீது நிச்சயமான ஒரு வான்வழி தாக்குதல், 1 முறை அல்லது 2 முறை பிரம்மாண்டமாக சென்று அவர்கள் துறைமுகம், அவர்களுடைய மின்சார கட்டுமானத்தில் அடித்து கிடைத்த ஹவுதி மூடர்கூட தலைவர்கள் நிச்சயமாக கொள்ளுவாங்க. அதையுமே சில நாள் பார்க்கலாம். ஏன்னா ஈரானை இனி அவங்க பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. 3வது முக்கியமாக இந்த வெள்ளிக்கிழமை இறுதி எச்சரிக்கை ஹமாஸுக்கு விடுக்கப்பட்டுள்ளது. அந்த செய்திக்கு பெருசாக வரல, ஈரான் சண்டையை பெருசாக பண்ணால. முற்றாக ஆயுதத்தை ஒப்படைக்க வேண்டும். ஹமாஸ் பேடி பயங்கரவாதி, அவனுக்குனால தான் இவ்வளோ பிரச்சனையும். தொடர்ச்சியாக சண்டை போது இவனுக்கு தான் பண்ணானுங்க. சர்வதேச நாடுகள் ட்ரம்ப் சொன்னது போல் அவனுக்கு ஆயுதத்தை ஒப்படைக்க வேண்டும். இன்னைக்கு வரைக்கும் ஆயுதத்தை ஒப்படைக்க மாட்டோம் என்று அவனுக்கு நேற்று சொல்லியிருக்காங்க. இஸ்ரேலுடைய இறுதி எச்சரிக்கை வெள்ளிக்கிழமை வரைக்கும் இருக்கு. ஏற்கனவே காசால 58% துல்லியமாக சொல்ல போனால் நிலப்பரப்பு இஸ்ரேல் இராணுவ கைவசம் இருக்கு. மிச்சம் 42 தான் அந்த பேடிகள் வசம் இருக்கு. வெள்ளிக்கிழமை ஒப்படைக்காவிட்டால் ஆயுதத்தை இஸ்ரேல் இராணுவம் உள்ளே சென்று ஆயுதத்தை கைப்பற்றும். ஹமாஸ் என்று மீதிருப்பனை கொள்வார்கள். திரும்ப அந்த மக்கள், காசா பயங்கரவாத பிரிய மக்கள் பிரச்சனைக்குள்ள போவாங்க. இந்த 3மே நடக்கும், மிக பெரிதாக நடக்கும். இதற்கும் இந்த ஈரான் சண்டை நிறுத்தத்துக்கும் எந்தவித சம்மந்தமே இல்லை. நேற்று ஐக்கிய நாட்டு சபைகளில் பாதுகாப்பு கவுன்சிலில் பஹ்ரைன் ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்தாங்க. இந்த ஹொர்மோஸ் ஜலசந்தியை திறக்க வேண்டும், ஐக்கிய நாட்டு சபைகள் படைகள் அனுப்ப வேண்டும் பேசியிருந்தாங்க. அது சாராம்சம் அப்படிதான் இருந்துச்சு. திரும்ப ரஷ்யா மற்றும் சீனா அவர்களுடைய வீட்டோ அந்தஸ்தை உபயோகப்படுத்தி அதை தடுத்து நிறுத்தினாங்க. யார் வெற்றி யார் தோல்வி பல வகையில் பேசலாம். நான் அதுக்கெல்லாம் பதில் சொல்ல. இந்த சண்டை நிறுத்தத்துக்கு ட்ரம்ப் எப்படி அழைப்பு கொடுத்தார் சொல்லி மீண்டும் நினைவுபடுத்துகிறேன். ஓப்பன் த ஒரு கெட்ட வார்த்தை, பெரிய கெட்ட வார்த்தை போட்டு ஸ்ட்ரைட்ஸ் இப்படி தான் கூப்பிட்டார். உடனடியாக ஹொர்மோஸ் ஜலசந்தியை திற அப்படின்னு ஒரு கெட்ட வார்த்தை போட்டார். 2வது யூ கிரேசி அப்படின்னு ஒரு கெட்ட வார்த்தையை போட்டார். அந்த திட்டையும் வாங்கிட்டானுங்க. அதுக்கப்புறம் இந்த அழிவுகளை பற்றி சொல்லும்போது பிரைஸ் டு பி அல்லாஹ் அப்படின்னு பேரை சொல்லியிருந்தார். அல்லான்னு சொல்லி இது வரைக்கும் யாருமே இப்படி வெளிப்படையாக சொல்ல மாட்டாங்க. பிரைஸ் டு பி காட் அப்படிம்பாங்க. இந்த மாதிரி அழிவை பற்றிலாம் பேசும்போது துணிச்சலாக பிரைஸ் டு பி அல்லான்னு முடிச்சிருந்தாரு
அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவர்கள் திரும்ப அவர்கிட்ட கேள்வி கேட்டாங்க. உலகமே கொந்தளிக்குது, இஸ்லாமிய நாடுகள் கொந்தளிக்கிறாங்க, இப்படி நீங்கள் கெட்ட வார்த்தை பேசுகிறீங்க, பிரைஸ் டு பி அல்லான்னு பேசுகிறீங்க, தப்புங்கும் போது எனக்கு எதை பற்றியும் கவலை இல்லை, நான் அப்படி தான் பேசுவேன்னு திரும்ப பதில் சொன்னார். இது எல்லாமே உலகம் பார்க்க பார்க்க ட்ரம்ப் பேசியது. அவர் தான் ஒளிஞ்சு மறைஞ்செல்லாம் பேசல, இப்படி தான் பேசி சண்டை நிறுத்தத்துக்கு அவங்கள கூப்பிட்டாரு. அதை தாண்டி நேற்று என்ன சொன்னார்னா, ஈரான் என்ற ஒரு தேசமே இல்லாமல் போகினார், ஈரானே இருக்காது, அதோட கட்டுமானத்தை மொத்தமாக அழிப்பேங்கும் போது பரிதாபமான நிலையில், கையாலாகாத நிலையில் ஒரு வல்லரசு இராணுவம் என்ன பண்ணியிருக்கணும், வாடா பார்க்கலாம், உன் போர் விமானம் வருதா நாங்கள் அழிப்போம், உன் ஏவுகணை வருதா நாங்கள் அழிப்போம், எங்ககிட்ட ஏவுகணை இருக்குது, எங்ககிட்ட வான் பாதுகாப்பு சாதனம் இருக்குது, எங்ககிட்ட தைரியமான இராணுவ வீரர்கள் இருக்காங்க, வாடா பார்க்கணும்னு சொல்லணும், வாடா பார்க்கலான்னு சொல்லணும். அதை விட்டு அப்பாவி பொதுமக்கள், குழந்தைகள் உட்பட சிறுமிகளை நான் அந்த கூட்டத்தில் பார்த்தேன். அந்த பொதுமக்களை ஒரு வான் பாதுகாப்பு சாதனம் போல கூட்டி அந்த அணு கட்டமைப்பு, மின்சாரம் எடுக்கும் அணு கட்டமைப்பு, பாலங்கள், பிற இடங்களில் கூட்டமாக ஆயிரக்கணக்கில் நிப்பாட்ட வச்சு பரிதாபமான நிலையில், கேவலமான நிலையில் நின்றிருந்தார்கள் ஈரான் அரசு. ஆனால் இவனை வெளியே என்ன வேணால் பேசலாம், இப்படி கெட்ட வார்த்தையை வாங்கிக்கிட்டு, கடவுளை பற்றி பேசுகிறத வாங்கிக்கிட்டு, அடிப்பேங்கும்போது தடுக்க எந்த ஆயுதம் இல்லாமல் குழந்தைகளை கூட முன்னுக்கு கொண்டு நிப்பாட்டிட்டு தான் இந்த சண்டை நிறுத்தம் வந்திருக்கு. எவனோ எப்படியோ பேசிட்டு போகிறான், எனக்கு அதை பற்றிலாம் கவலை இல்லை. துல்லியமான செய்திகள் நீங்கள் பார்க்குறீங்க, இதெல்லாம் நடந்தது. இந்த சண்டை நிறுத்தத்திற்கு இப்படி கெட்ட வார்த்தையை வாங்கிக்கிட்டு வந்ததுக்கு பதிலாக முதல்லையே அவனுக்கு ஒரு தூக்கு போட்டு செத்துருந்தா கூட ஒரு கௌரவமாக இருந்திருக்கும். கௌரவம் அற்ற நிலையில் இத்தனை கெட்ட வார்த்தை வாங்கிக்கிட்டு பொதுமக்களை கொண்டு முன்னால் நிப்பாட்டி, போர்க்களத்தில் சாவதற்கு நிப்பாட்டி வச்சுக்கிட்டு 13 லட்சம் பொதுமக்கள் சாவதற்கு தயாராக இருக்காங்கன்னு பேச வச்சு, குழந்தைகளை முன்னாடி நிப்பாட்டி வச்சு இந்த சண்டை நிறுத்தத்தை வர வச்சுக்கிட்டு வெற்றி வெற்றின்னு சொல்கிறதுக்கு பதிலாக நாண்டு கொண்டு அவனுக்கு முதல்ல செத்துருக்கலாம், அது அவனுக்கு கௌரவமாக இருந்திருக்கும். இவனுக்கு எவ்வளோ வெட்கம் கெட்டு அடி வாங்கினாங்க. நேற்று நடத்தப்பட்ட தாக்குதல், அந்த வீடியோ இணைக்கிறேன், நீங்கள் முதல் பார்க்கும் வீடியோ. ஈரான் தலைநகர் டெஹ்ரானில் உள்ள ஆயுத தயாரிப்பு தொழிற்சாலை வாங்கிய அடி. திருட்டுத்தனமாக எடுத்து போட்டிருக்காங்க பாருங்க. ரெண்டாவது வீடியோ, நேற்று ஈரான் பாலம் அடி வாங்கியது. இது ரெண்டுமே பண்ணியது இஸ்ரேல் விமானப்படை. அந்த பாலம் தெரித்த காட்சியை பார்க்குறீங்க, கூடுதலான தாக்குதல் காட்சியை பார்க்குறீங்க. மூன்றாவது நீங்கள் பார்க்குற வீடியோ, ஈரான் இராணுவ வீரர்கள் இஸ்ரேல் கூட அமெரிக்கா கூட சண்டை போட வக்கற்று இருந்துக்கிட்டு, பேடிகளை போல் இருந்துக்கிட்டு ஈரான் தெருக்களில் அந்த மக்களை அடக்கும் முறையில் ரோந்து போகிறத நீங்கள் பார்ப்பீங்க. இவனுக்கு இந்த வக்கற்றவனுக்கு ஒரு எதிரி நாட்டு இராணுவ வீரன் கூட, எதிரி நாட்டு ஆயுதம் கூட சண்டை போட தெரியவே தெரியாது. ஏன்னா என்னைக்கு ஒருத்தன் பெண்களை அடிமைப்படுத்துறானோ அவன் மிகப்பெரிய ஒரு கோழையாக இருப்பான். ஒரு ஆண் ஒரு பெண்ணை சமமாக நடத்தாம நீ எனக்கு அடிமை அப்படின்னு சொல்றான் அப்படின்னா அவனிடம் அவன் ஆண்மையில் குறைபாடு இருக்கு என்று அர்த்தம். ஒரு துணிச்சலான, ஒரு தைரியமான ஆண்மகன் இன்னொரு பெண்ணை சரிக்கு சரியாக நடத்துவான், சம மரியாதை நடத்துவான். பெண்களை
இழிவுபடுத்துகிறார்கள், சமமாக கருதவில்லை என்றால் அவர்கள் ஆண்மை அற்றவர்கள், அவர்கள் எதிரி நாட்டு இராணுவ வீரர்களோட சண்டை போட வக்கற்றவர்கள், அவர்களால் கையால் ஆகாதவர்கள் என்று தான் நம்ம சொல்ல முடியும். அப்படி இஸ்ரேல் கூட அமெரிக்கா கூட சண்டை போட பயந்துக்கிட்டு ஒரு வழியாக தற்கொலை செய்து கொள்ளும் ஏவுகணை அனுப்பி மகிழ்ந்து விட்டு அந்த பொதுமக்களை அடக்குவதற்கு இப்படி வரிசையாக போறதுக்கு பதிலாக இவனுங்களாம் தூக்கு போட்டு சாகலாம். வெட்கை கெட்ட இழிப்பிறவிகள் இவனுங்களாம். கடைசியாக 1 மணி நேரத்துக்கு முன் கிடைத்த தகவல் படி ஹொர்மோஸ் ஜலசந்தி உடனடியாக திறக்கப்பட்டு அந்த பகுதியாக அனைத்து நாட்டு வணிக கப்பல் செல்வதை அமெரிக்க படைகள் மேற்பார்வையிடும் என்று அறிவிச்சிருக்கிறாங்க. ஆக மொத்தம் அந்த ஹொர்மோஸ் ஜலசந்தியில் அமெரிக்க இராணுவ வீரர்கள், அமெரிக்க அதிகாரிகள் நின்று இந்த கப்பல் போக்குவரத்தை கண்காணிப்பார்கள் என்று சொல்லியிருக்காங்க அமெரிக்க தரப்பில். அப்படி நடந்தால் அது நீண்ட காலமாக அந்த பகுதி அமெரிக்காவின் ஆதிக்கத்திற்கு கீழே நிச்சயமாக போயிடும். ஆனால் அமெரிக்கா இன்னைக்கு அப்படி தான் சொல்லியிருக்காங்க, ஈரானை திரும்ப கட்டலாம் அப்படின்னு இருக்காங்க. திரும்ப கட்டுங்க, உங்கள் இடத்த நாங்கள் அடிச்சிருக்கோம், திரும்ப கட்டுங்க, அதற்கு உதவுகிறேன் என்று கூட கடைசியான இந்த 2 தகவலை சொல்லியிருக்காங்க. நிச்சயமாக இன்னும் சில நாள் சண்டை போயிடுச்சுன்னா ஈரான் மீது நிச்சயமாக அணுகுண்டை உபயோகப்படுத்தியிருப்பார்கள் அமெரிக்கா, அதுவும் குறிப்பாக ட்ரம்ப். திடீர்னு மூளை சூடாச்சுன்னா என்ன செய்வார்னு எனக்கு தெரியாது, அப்படிதான் அவர் தொடர்ச்சியாக செய்கிறார். சண்டை நிறுத்தத்தையும் அவர் தான் அறிவிப்பார், ஆனால் பயங்கரமான தாக்குதலையும் அவர் தான் பண்ணுவார். சண்டை போயிடுச்சுன்னா அணுகுண்டு தாக்குதல் நிச்சயம் அவனுங்க மேலே. அதே போல் அந்த விமானியை மீட்டது, அமெரிக்கா போர் விமானிகள் ஈரானுக்குள்ள விழுந்தவர்களை மீட்டது மிகப்பெரிய வெற்றியாக ட்ரம்ப்புக்கு பார்க்கப்படும். இன்னுமே அதனுடைய வீரியம் நமக்கு எதுவும் சரியாக தெரில. எதிரி நாடு ஈரான், 9.5 கோடி மக்கள் இருக்காங்க, மிகப்பெரிய இராணுவ வலிமை உள்ள நாடு. அதுக்குள்ள அவங்க அமெரிக்க விமானி மாட்டிக்கிறாங்க. ஆனால் அதை அந்த பேடிகளால், ஈரான் இராணுவ பேடிகளால் காப்பாற்ற முடியல. எதிரி நாட்டுக்குள்ள நுழைஞ்சு அடி துவசம் பண்ணி அந்த அந்த பகுதியவே துவசம் பண்ணி அந்த இழந்த விமானியை மீட்டு பத்திரமா கொண்டு வந்துட்டாங்க, எந்தவித உயிரிழப்பும் இல்லாமல். இதுலேயுமே இந்த பயங்கரவாத அடிவருடிகள், அரபிய இஸ்லாமிய பயங்கரவாதத்தின் அடிவருடிகள் 5 விமானம் இழந்துட்டாங்க, 10 விமானம் இழந்துட்டாங்கிறாங்க. 13,000 விமானம் அமெரிக்காட்டு இருக்கு. புரிஞ்சுக்குங்க, முதல்ல 13,000 வகை இராணுவ விமானத்தை வச்சிருக்காங்க. 1000 விமானம் கூட இழக்கலாம். இலக்கு என்னன்னா, மாட்டிக்கிட்ட என்னுடைய இராணுவ வீரனை உன்கிட்ட எந்த பேச்சுவார்த்தையும் நடத்தாம உள்ள பூந்து அடிச்சு கொண்டு போவே நாங்கள் செஞ்சு காமிச்சிட்டாங்க. இலக்கில் 100% வெற்றி அமெரிக்கா பெற்றிருக்கிறாங்க. 5 விமானம் என்ன, 10 விமானம் என்ன, 1000 விமானம் என்ன, 5000 விமானம் என்ன, இழந்தாலுமே இலக்கில் வெற்றி அடையணும். ஒரு உயிர் சேதமடையாம அவ்வளோ பெரிய வெற்றியை பதிவு பண்ணியிருக்காங்க. இது மிகப்பெரிய வெற்றி. இந்த கூனி பசங்க இங்கே உட்கார்ந்துக்கிட்டு ஃபயர் விடுறதெல்லாம் ஒரு வெட்கமான செயல். அந்த செறிவூட்டப்பட்ட 418 கிலோ யுரேனியத்தை அமெரிக்கா பெற்றுக்கொள்வது, ஹொர்மோஸ் ஜலசந்தியை நிரந்தரமாக யார் கட்டுப்பாட்டில் வைப்பது எல்லாமே இனி வருகின்ற நாட்களில் பேச்சுவார்த்தையில் தெரிய வரும். உடனுக்குடன் நிச்சயமாக தெரிவிக்கிறேன். கடைசியாக உங்கள் மனசில் ஒரு மிகப்பெரிய சந்தேகம் இருக்கும், ரெஜீம் சேஞ்ச், அந்த மதவெறி கும்பல் ஆட்சி ஏன் மாற்றவில்லை என்று உங்களுக்கு சந்தேகம் வரும். கிட்டத்தட்ட மாற்றிவிட்டோம் என்று தான் சொல்லணும். இவனுக்கு உயர்த்தி பிடித்தது, இந்த இஸ்லாமிய அரபிய உலகம் உயர்த்தி பிடித்தது அலி கொமேனி தான். அலி கொமேனி மாவீரன் என்னென்னமோ செய்வானாங்க. முதல் நாள் தாக்குதலையே அவன் குடும்பம் நசுக்கப்பட்டு சிதறடிக்கப்பட்டு கொல்லப்பட்டாங்க. இன்னைக்கு தலைவனாக இருக்கிற முஸ்தபா கொமேனியுமே உயிரோடு இல்லை என்பது போல இருக்கு. கிட்டத்தட்ட 35 நாள் ஆச்சு. ஒரு வீடியோ பதிவு, ஒரு குரல் பதிவு கூட இல்லை. மக்களே நல்லா இருக்கீங்களா, இந்த வார்த்தை கூட அந்த பேடி முஸ்தபா கொமேனிட்டு வரல. அவன் இருக்கானா இல்லையான்னு தெரில. ஆக மொத்தம் இவனுக்கு உயர்த்தி பிடித்தவனை ஒரே நாளில் சில நிமிட துளிகளில் கொன்று விட்டோம். அதுக்கப்புறம் அவங்க எவன் ஆட்சிக்கு வந்தால் நமக்கு தேவையில்லை. 2வது, அவனுக்கு எங்கேயுமே போயிட முடியாது. ஈரான் என்பதும் அங்கே தான் இருக்கும்.
அவனுக்கு தலைவனுங்களும் அங்கே தான் இருப்பானுங்க. நம்ம எப்போ வேணாலும் அடிக்கலாம், எப்போ வேணாலும் அவனை கொல்லலாம், புதுசாக ஆட்சிக்கு வந்த கொல்லலாம், அந்த ஈரான் கட்டுமானத்தை அடிக்கலாம். அவன் எங்கேயுமே போக முடியாது, அவனால் திரும்ப எதையுமே செய்ய முடியாது. பெண்களிடம் குழந்தையிடம் மட்டும்தான் வீரத்தை காட்டுவான். அது மட்டும் ரெஜிம் சேஞ்ச் என்பது அவனை கொன்னுட்டோம். இந்த சவ அடக்கத்தை இந்த வெள்ளிக்கிழமை நான் எதிர்பார்க்குறேன். இன்றைக்கி புதன், வெள்ளிக்கிழமை அந்த அலி கொமேனி குடும்பம் முடிந்தால் இந்த மொஸ்தபா கொமேனியை அதுக்குள்ளே அறிவிப்பாங்கன்னு நினைக்கிறேன். அவன் இருக்க மாதிரி எனக்கு தெரியல. மொத்தமான சவ அடக்கத்தை இந்த வெள்ளிக்கிழமை பார்க்கலாம். ஏன்னா இதற்கு இஸ்ரேலும் அமெரிக்காவும் அனுமதிக்கும். இந்த வெள்ளிக்கிழமை இல்லாட்டியுமே அதுக்கடுத்து பொதுவாக வெள்ளிக்கிழமை தான் அடக்கம் பண்ணுவாங்க, பிரம்மாண்ட ஊர்வலத்தோடு. ரெஜிம் சேஞ்ச் நம்ம பண்ணிட்டோம், அதுக்கப்புறம் புதிய ஆட்சியை பெற்றுக்கொள்வது அந்த மக்கள் கையில் இருக்குது. அந்த மக்கள் பிழைத்ததே போதுன்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அங்கே ஈராக் தலைநகர் பாக்தாத்தில் அந்த மக்கள் மிகப்பெரிய கொண்டாட்டத்தில் ஈடுபடுறாங்க, நீங்கள் பார்க்கலாம். ஈரான் தலைநகர் டெஹ்ரான்லேயும் அந்த மக்கள் பெரிய அளவில் கொண்டாட்டத்தில் இருக்காங்க, நீங்கள் பார்க்கலாம். உயிர் பிழைத்தோம், மிகப்பெரிய அளவு மொத்த மக்களும் கொல்லப்படுவதிலிருந்து காப்பாற்றப்பட்டோம் என்ற மகிழ்ச்சி அவங்க முகத்தில் இருக்கு. திருந்தி வாழ்ந்தால் சரி, அவ்வளோதான் சொல்ல முடியும். மக்களுக்கு ஒரு புரிதலுக்காக கடைசியாக சொல்லி முடிச்சுக்கிறேன். எல்லா சண்டைகளும் எல்லா போர்கள் வன்முறைகளுக்கும் காரணமாக இருப்பது இந்த இஸ்லாமிய அரபிய பயங்கரவாதம் தான். அவனுக்கு தான் ஆரம்பிப்பானுங்க, அதுக்கப்புறம் மொத்தமாக வாங்கி கட்டிக்குவானுங்க. ஆனால் ஆரம்பிப்பது எல்லாமே அவனுக்கு தான். இப்போ சின்ன புள்ள புகைப்படத்தை பார்க்குறீங்க. இந்த புள்ள அக்டோபர் 7, 2023 தாக்குதலில் கொல்லப்பட்ட அப்பாவி சிறுமி. இந்த புள்ள எந்த தப்புமே பண்ணலை. இந்த சிறுமி உட்பட 1200 பேரை கொன்றது ஹமாஸ் செய்த முதல் தவறு. அங்கிருந்து ஆரம்பித்தது தான் இத்தனை சண்டைகளும். ஈரான் நான் நல்ல நாடும்பா, நான் நல்ல நாடு அப்படிம்பா. ஆனால் உலகம் உள்ள பயங்கரவாதத்துக்கு பூரா இவன் தான் பணம் தருவான், ஹமாஸ் உட்பட. இந்த ஒரு சிறுமி, அப்பாவி சிறுமி இஸ்ரேலில் கொல்லப்பட்டா லட்சம் 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 மக்களை இஸ்ரேல் திருப்பி கொண்டு காமிச்சிட்டாங்க. ஆனால் ஆரம்பித்தது யாருன்னா இந்த இஸ்லாமிய பயங்கரவாதம் தான். அதை விட பகல்காம் இன்னும் ரொம்ப கொடுமையானது. அங்கே கொல்லப்பட்டவங்கெல்லாம் என்னை போன்ற உங்களை போன்ற குடும்ப தலைவர்கள். அதில் பாதிக்கப்பட்டது அப்பாவி குடும்ப தலைவிகள். அவனுக்கு ஒரு குறிக்கோளோடு இருக்கானுங்க, பிற மதத்தினரை கொல்ல வேண்டும், அதே சமயத்தில் அவங்க மதத்தை கொல்லக்கூடாதுன்னு தீர்மானத்தில் அங்கே இருந்தானுங்க. அது நிகழ்வை பார்த்தா புரியும். அப்பாவியாக போன இந்திய சுற்றுலா பயணிகளை, கணவர்களை மனைவிகளிடம் பிரித்து கொல்லப்பட்டதில் ஒரு கிறிஸ்தவரும் உண்டு, பிறர் எல்லாமே இந்துக்கள் தான். இழுத்து சென்று கொல்ல போகிறாங்க. ஈரர் துப்பாக்கியில் கெஞ்சுறாங்க. அவங்ககிட்ட ஒரே பிழைக்க ஒரே வழி என்னென்னா, தாங்கள் இஸ்லாமியர்கள் என்று சொல்லி தப்பிப்பது தான். இஸ்லாமியர்கள் என்று சிலர் சொல்கிறாங்க, நாங்கள் இஸ்லாமியர்கள். உடனே அவன் என்ன சொல்கிறான்னா, களிமா சொல்லு, களிமா சொன்னால் நான் உன்னை விட்டுறாங்கிறான். இவங்களுக்கு எப்படி தெரியும்? ஹிந்துக்களுக்கு தெரியாது, கிறிஸ்துவருக்கு தெரியாது, சொல்ல தெரில. அப்போவும் அவன் என்ன பண்ணுறான், அந்த பயங்கரவாதி இஸ்லாமியர்களை கொன்றுவிடக்கூடாது என்ற பாசத்தில் அவர்களுடைய ஆடைகளை கலட்டி சோதனை செய்யலாம். அவ்வளவு கொடூரமான மனநிலையில், அதாவது பிற மதத்தினரை அப்பாவிகளை கொல்லணும், அவங்க மதத்தாட்களை காப்பாற்றணும். இதை போல இஸ்லாமிய அரபிய பயங்கரவாதிகள் பிற மதத்தினரை கொல்லும் போது தான் இவ்வளவு சண்டைகள், இவ்வளவு போர்கள் வருது. அதனால் இந்த பயங்கரவாத பாதைகளிலிருந்து இந்த பயங்கரவாதிகள் விலகி இருக்க வேண்டும். அதை பின்பற்றும் பயங்கரவாத பிரிய மக்களும் விலகி இருக்கணும். இல்லைன்னா நிச்சயமான பேரழிவுகள். நேற்றுலாம் எப்படி நடுங்கினீங்க? ஈரான் தேசத்தை எடுத்துக்காட்டுவோம் ட்ரம்ப் சொல்லும்போது எப்படி நடுங்கினீங்க? எவ்வளோ கேவலமாக கெட்ட வார்த்தைகளை வாங்கிக்கிட்டு சண்டை நேரத்துக்கு வரீங்க. இதெல்லாம் நீங்கள் தவிர்த்துக்கலாம். பிற அப்பாவி மதத்தை கொள்ளாதீங்க. மக்கள் புரிஞ்சுக்குங்க, அன்பும்பாங்க, அமைதியும்பாங்க. ஆனால் ஒரு குறிப்பிட்ட சதவீதத்துக்கு மேலே இவங்க வளர்ந்தாங்க அப்படின்னா நிச்சயமாக நீங்கள் பாதுகாப்பாக வாழ முடியாது. அது மாதிரி புரிஞ்சுக்க. நான் உலகம் முழுவதும் பார்க்குறேன், நைஜீரியாவிலேருந்து, இஸ்ரேலிருந்து, பகல்காம்லேருந்து எல்லாமே இதை தான் சுட்டி காட்டும். இந்த வலிமையான தலைவர்கள், மோடிஜி அவர்கள், நெத்தன்யாகு அவர்கள், ட்ரம்ப் அவர்கள்
கிடைத்ததற்கு நாம் பெரிய பாக்கியம் செய்திருக்க வேண்டும். இந்த இஸ்லாமிய அரேபிய பயங்கரவாதத்துக்கு இவர்கள் தான் சரியான நபர்கள். நன்றிகள்.